எம்எல்ஏ இருந்தாருப்பா, அவர் செய்ய இறந்துட்டாரு, இனி ஒரு கட்சிக்கு போடுறத விட அதே கட்சிக்கு போட்டுக்கலாம். இதில் அரசியல் பார்க்க மாட்டாங்க, சென்டிமெண்ட் பார்ப்பாங்க. பல அரசியல் விமர்சகர்கள், பல பத்திரிகையாளர்கள்லாம் ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணி ஆளுங்கட்சிக்கு சாதகமாக செயல்படுற மாதிரி தெரியுது. விடியல் பஸ்ன்னு சொல்லிட்டு லேடிஸுக்கு பஸ்ஸுக்கு டிக்கெட் இல்லைன்னு இலவசம் சொல்லிட்டாங்க. ஆனால் பஸ் ஃப்ரீக்வன்சி இல்லை. நீங்க சொல்றீங்க திராவிட மாடல் ஆட்சி, ஒரு விடியல் ஆட்சி அப்படின்றீங்க. அப்புறம் என்ன நடத்துங்க? 2 மாசத்துக்கு ஏன் ஒரு 15 நாள் 20 நாள் 1 மாதம் நடத்தலாம். பப்ளிக் பார்ட்டிசிபேஷன் நம்ம பொதுமக்கள் இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ், பொதுமக்களையும் அரசியலில் கொண்டு வருவது. சிசிஎன் மீடியா அன்பர்களுக்கு இனிய வணக்கம். காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ஈவி.கே. இளங்கோவன் மறைவை தொடர்ந்து ஈரோடு கிழக்கு தொகுதியில் விரைவில் சட்டப்பேரவை இடைத்தேர்தல் நடைபெற உள்ளது. அது பற்றியும் சட்டப்பேரவை இடைத்தேர்தல் எந்த அளவுக்கு 2026 பொதுத்தேர்தல் எதிரொலிக்கும் என்பது பற்றியும் விரிவாக நம்முடைய எடுத்துரைக்க காத்துக் கொண்டிருக்கிறார் வால்பாறை தொகுதியின் முன்னாள் அதிமுக சட்டப்பேரவை உறுப்பினரும் மருத்துவரும் அரசியல் விமர்சகருமான திரு ஸ்ரீதரன் அவர்கள். வணக்கம் சார். காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் ஈவி.கே. மறைவுடன் விரைவில் ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு சட்டப்பேரவை இடைத்தேர்தல் நடைபெறும் என்று எல்லோரும் எதிர்பார்க்கிறார்கள். பிப்ரவரி மாதம் நடைபெறுவதற்கான அந்த தேர்தல் ஆணையம் முன்னெடுப்பதற்கான தகவல்கள் கொண்டிருக்கின்றது. விரைவில் அது குறித்து அறிவிப்பும் வெளியாகும் என்று சொல்லப்படுகிறது. அதாவது பார்த்தீங்கன்னா முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடைத்தேர்தல். இதுக்கு முன்பு நடந்த இடைத்தேர்தலை விட மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. திமுக கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கும் எல்லா கட்சிகளுக்குமே கூர்ந்து கவனிக்கின்ற ஒரு இடைத்தேர்தல். அரசியல் பார்வையாளர்கள், அதாவது ஜனநாயக பார்வையாளர்கள் இவரும் பார்த்தீங்கன்னா இப்பொழுதே பார்வையை செலுத்தி கொண்டிருக்கிற ஒரு இடைத்தேர்தல் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் என்பது என்று தினந்தோறும் வரும் தகவல்கள் உறுதிப்படுத்திக்கின்றன. இடைத்தேர்தல் எப்படி இருக்கும், அதாவது கடந்த முறை இந்த வாய்ப்பை அதிமுக தவறவிட்டு இந்த முறை அதை கைப்பற்றுமா? என்னுடைய 41 வருட அரசியல் அனுபவத்தில் தமிழகத்தை பொறுத்தவரை வாக்காளர்களும் சரி, தமிழக பொதுமக்களும் சரி, அந்த சென்டிமெண்ட்டுக்கு ரொம்ப மரியாதை கொடுப்பாங்க. ஏதாவது ஒரு தொகுதியில் ஏதாவது ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இறந்துட்டார் அப்படின்னா அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி மக்களின் எதிர்பார்ப்புக்கு மீறி மக்களுடைய எதிர்ப்பை சம்பாதித்து மக்கள் ஏண்டா இவரை தேர்ந்தெடுத்தோன்னு சொல்லி அப்படி இருக்கின்ற நிலைமையில் ஏதாவது ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இறந்தார்களே ஆனால் அதற்கு பின்னால் நடக்கின்ற அந்த இடைத்தேர்தலுடைய ரிசல்ட்டும் அந்த கட்சிக்கு எதிராகத்தான் இருக்கும். அப்படி இல்லாத போது ஏதாவது ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஒரு நார்மலாக ஒரு சாதாரணமாக மக்களுக்கு அன்றாட பணிகளை செய்தார், பெருசாக செய்யாட்டில் கூட அது இல்லாமல் அவர் செய்தார்கள் என்றால் பொதுவாக இடைத்தேர்தலில் எந்த கட்சிக்கு சார்ந்தவரோ அந்த இறந்த எம்எல்ஏ அதே கட்சிக்கு தான் மீண்டும் வாக்களிக்கிறதுக்கு முன்னுரிமை கொடுப்பார்கள். ஏன்னா எம்எல்ஏ இருந்தாருப்பா, அவர் செய்ய இறந்துட்டாரு, இனி ஒரு கட்சிக்கு போடுறத விட அதே கட்சிக்கு போட்டுக்கலாம். இதில் அரசியல் பார்க்க மாட்டாங்க, சென்டிமெண்ட் பார்ப்பாங்க. மறைந்த சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் தலைவர் ஈவி.கே. இளங்கோவன் அவர்கள் ஒரு நல்ல சிறந்த சட்டமன்ற சிறந்த ஒரு அரசியல் தலைவர், பல்வேறு பொறுப்புகள் இருந்திருக்காரு, மந்திரியாக இருந்திருக்காரு. தன் மனதில் பட்டதை நேர்மை நல்லது என்று சொல்வது வெளிப்படையாக யாருக்காகவும் காம்பரேஸ் சொன்னாலும் சொல்லுவார். அவர் ஜெயலலிதா ஜெயலலிதா பேசுவாரு. அவர் தாய் சுழற்சி சம்பந்த அதிமுக கடுமையாக விமர்சனம் பண்ணாரு. அவங்க தாய் இறந்த பிறகு ஆனா அவங்க அவங்க ஜெயலலிதா அவங்க வீட்டுக்கு போகும்போது இந்த இவர் தான் வரவேற்று கூட்டிட்டு போனார். அது அரசியல் பண்ண அதான் அந்த மாதிரி உள்ளவர். அவர் மகனும் இறந்துட்டாங்க, இப்ப இவரும் இறந்துட்டாரு. 5 வருஷத்துல 2 பேரும் இறந்துட்டாங்க. நீங்க நினைச்சு பாருங்க, தமிழ்நாட்டு மக்கள் இந்த சென்டிமெண்ட்டை மீறி பண்ணிடுவாங்களா? இந்த சட்டமன்ற தேர்தல், இந்த இடைத்தேர்தல் என்பது முற்றிலும் வேறு. இது
சென்டிமெண்ட், அதாவது ஒரு பரிதாபம், ஒரு மனசாட்சி, ஒரு நல்லினம் மெல்லினம், நல்லது கெட்டது, இதை பார்க்கக்கூடிய பார்த்து பழகி நடைமுறையில் உள்ள பொதுமக்களுடைய குணாதிசயங்களை பொறுத்து அமையக்கூடிய ஒரு தேர்தல். உங்களுடைய பார்வை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியது, உங்களுடைய பார்வை இது. ஆனா வந்து தமிழக சட்டப்பேரவைக்கான 2026 சட்டப்பேரவை தேர்தலுக்கான களப்பணிகள் வந்து பல மாதங்கள் முன்பே வந்து தமிழகத்தில் வந்து ஒவ்வொரு கட்சி தீவிரப்படுத்திட்டாங்க. 200 தொகுதி ஜெயிப்புன்னு சொல்லி இருமாப்போடு சொல்லணும்னு எதுக்கு சொல்றாங்க? அவங்க வேலை பார்க்குறாங்க, அவங்க ஒவ்வொரு மந்திரிக்கும் பொறுப்பு கொடுத்துருக்காங்க, ஒவ்வொரு மாவட்ட செயலருக்கும் பொறுப்பு கொடுத்துருக்காங்க. அப்படித்தான் அதிமுக ஆளுங்கட்சியா இருக்கும்போது நம்மாவும் செய்யும், தலைவரும் செய்வார். ஆளுங்கட்சி அதிகாரத்தில் இருக்குது, ஆட்சி பலம் இருக்கின்றது, அதிகார பலம் இருக்கின்றது, மணி அண்ட் மசில் பவர் இருக்கிறது. அவர்கள் என்ன வேணாலும் செய்வாங்க. அவர்களுக்கு அத்தனை வழிகளையும் தெரியும். அதனால வந்து அவங்களுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்கின்றது. அவர்கள் மக்களை வந்து எப்படி பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி மந்திரிகளை வச்சு, மாவட்ட செயலாளர்களை வச்சு அவங்களுக்குலாம் பொறுப்பு கொடுத்துருக்காங்க. இதையும் செய்வாங்க. அதாவது தேர்தலை மக்கள், ஆளுகின்ற கட்சி, எதிர்கட்சி, இனி களத்தில் உள்ள கட்சிகள் இதையெல்லாம் பார்ப்பாங்க. அவர்கள் வைக்கின்ற வாதங்கள், அவர்கள் வைக்கின்ற தேர்தல் வாக்குறுதிகள், அவர்கள் சொல்லுகின்ற யதார்த்தங்கள், அவர்கள் செய்ய போகின்ற திட்டங்கள், இதையெல்லாம் அலசி ஆராய்ந்து பார்த்து எந்த கட்சிக்கும் சாராத ஒரு குறிப்பிட்ட நபர்கள், ஒரு கணிசமான வாக்கு சதவீதம், அவர்கள் என்ன முடிவு விடுவாங்க? அதற்கு மேலாக படித்தவர்கள் மத்தியில், அதற்கு மேலாக அரசியலே விரும்பாத வாக்காளர்கள், அரசியல்னாலே பிடிக்காது அப்படிங்கிற வாக்காளர்கள் ஓட்டு போட்டுதான் அந்தந்த கட்சிகள் எடுத்து வைக்கின்ற தேர்தல் விவேகமும் வியூகமும் இது ரெண்டும் எப்படி இருக்குதோ, அப்புறம் அவங்க செய்ய போகின்ற திட்டங்கள் அது மக்களுக்கு எப்படி தாக்கத்தை ஏற்படுத்தும், மக்களை எப்படி அதை சமாதானப்படுத்தும், மக்களை எப்படி அதை ஏற்புடையதாக செய்யும், இதையெல்லாம் பொறுத்து தான் ஒரு தேர்தலுடைய வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும். ஆளுங்கட்சி திமுகவும் எதிர்கட்சியான அதிமுகவும் தேர்தல் பணிகளை ஜரூராக ஈடுபட்டு விட்டார்கள். இதுல யார் ஜெயிப்பாங்க தோப்பாங்கிறத நம்ம வெயிட் பண்ணுவோம். ஏன்னா இடைத்தேர்தலில் வந்து குறுகிய காலமே இருக்கிறதுனால அதற்குள்ள வந்து ஒரு கூட்டணியை வந்து கட்டமைச்சாகும். பல அரசியல் விமர்சகர்கள், பல பத்திரிகையாளர்கள்லாம் ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணி ஆளுங்கட்சிக்கு சாதகமா செயல்படுற மாதிரி தெரியுது எனக்கு. யதார்த்தத்தை பேசணும். அதாவது எப்படின்னா, ஒரு ஆளுங்கட்சி நம்ம வந்து ஒரு கூட்டணி வச்சு, ஒரு கூட்டணியில ஒரு இடைத்தேர்தலை வச்சு ஒரு பொதுத்தேர்தலை தீர்மானிக்க முடியாது. அதே மாதிரி ஒரு நாடாளுமன்ற தேர்தலை வச்சு ஒரு சட்டமன்றத்தை தீர்மானிக்க முடியாது. ஒரு சட்டமன்ற தேர்தலை வச்சு நாடாளுமன்றத்தை தேர்தல் முடியாது. 2 விதமான அவருக்கு வந்து பிளஸ் ஆனது. 80 தோத்தவங்க என்ன பண்றாங்கன்னா வந்து ஆட்சியை கிடைக்கிறாங்க. அது வந்து சட்டப்பேரவை தேர்தலில் வந்து அவர் வெற்றி வந்து வசமாக்கிது. ஏன்னா என்ன செஞ்சாரு, ஏன் கலைச்சிங்க, அந்த கேள்வி வந்து முன்னோக்கிப்பட்டு தமிழக மக்களால். ஆனா வந்து மறுபடியும் வந்து விஜய் ஜெயிச்சு அதைத்தான் இப்ப சொல்ல போறாங்க. அண்ணாதி கரெக்டா சொன்னீங்க. இப்ப அண்ணாதி என்ன நம்ம தேர்தல் பரப்புரை சொல்ல போறாங்க. நாங்க 4.5 வருஷம் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்ல போறாரு, நான் 4.5 வருஷம் முதலமைச்சரா அதிமுக ஆட்சி நடத்தினேன். அத்தனை பிரச்சனைகள் இருந்த மத்தியில என்ன தவறு செய்து நான் என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்தேன். 7.5% கிராமத்தில் உள்ள மாணவர்களுக்கு மருத்துவர்கள் இல்லை. இது இன்னைக்கு ஒரு லேண்ட்மார்க். அத்துக்கடை வனவாசி திட்டம், காவிரி பாதுகாப்பு வேளாண்மை திட்டம், குளங்களை வந்து தூர்வார் பண்ண மராமத்து பணிகள். அது இன்னொரு விஷயம் பண்ணாரு. அதாவது தைப்பூசத்துக்கு முதல்ல வந்து விடுமுறை விட்டது வந்து அவர் பஸ், ஊருக்கு பஸ். இப்ப பாருங்க, ஊருக்கு பஸ் போத பாருங்க, விடியல் பஸ் சொல்லிட்டு லேடிஸுக்கு பஸ்ஸுக்கு டிக்கெட் இல்லைன்னு இலவசம் சொல்லிட்டாங்க. ஆனா பஸ் ஃப்ரீக்வன்சி இல்லை இப்போ. அப்ப இதெல்லாம் சொல்லுவார் அவர் பரப்புறதெல்லாம் சொல்லுவார்ல, நான் செஞ்சது என்ன யோசித்து பாருங்க. மக்கள்கிட்ட தான் சொல்லுவாரு. நீங்க 5 வருஷம் திமுக ஆட்சி நீயே பார்த்துருக்கீங்க. இந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் 4 வருஷம் இருந்தேன். நான் செஞ்சதையும் பார்த்து பாருங்க. நான் இதை செஞ்சிருக்கேன், உண்டா இல்லையான்னு பார்த்துக்கங்க. இந்த திமுக ஆட்சியில என்னென்ன செஞ்சிருக்காங்க, உண்டா இல்லையான்னு பார்த்துக்கங்க. இதுல 2ஐயும் எடுத்து பாருங்க. எது நல்லதுன்னு தோணுச்சுன்னா நீங்க வாக்கு போடுங்க. அப்படித்தானே கேட்க போறாரு. திமுக கூட்டணி கட்சிகள் அதிருப்தியா இருக்கிற இந்த சூழலை வந்து சரியாக வந்து அதிமுக பயன்படுத்தணும். அடுத்த அவங்க ஆப்ஷன் அவங்க பார்ப்பாங்களா, அவங்களும் அரசியல் பண்ணணும்ல. அவங்களுக்கு எது பெற்றுன்னு தெரியும் இல்லையா. அவங்களுடைய கட்சி தொண்டர்களை கூப்பிட்டு அவங்க ஒரு இதே மாதிரி செயற்குழு பொதுக்குழு எல்லாம் போடும்போது அவங்க கட்சியுடைய நிர்வாகிகளும் தொண்டர்களும் சொல்லுவாங்கல்ல, எங்க பகுதியில் இப்படி இருக்கு, இப்படி இந்த தேர்தல் நிலவரம் எப்படி இருக்கு, இதை இந்த மாதிரி கூட்டணி அமைச்சா தான் நம்ம ஜெயிக்க முடியும்,
இந்த கூட்டணியில போய் நம்ம சேர்ந்தா தான் ஜெயிக்க முடியும்னு அவங்க சொல்லுவாங்கல்ல. அந்த ஃபீட்பேக் எல்லாம் வாங்கித்தானே அந்த தலைவர்கள் முடிவெடுப்பாங்க. சட்டப்பேரவை 2 நாள் வந்துச்சு. ரொம்ப ஆவேசமா வந்து உரை நிகழ்த்தினாரு எடப்பாடியார். அதே போல பொதுக்குழுல பாத்தீங்கன்னா அதை விட பல மடங்கு. அதே போல வந்து விரைவில் நடக்க போற இடைத்தேர்தலை சரியான முறையில் வந்து பயன்படுத்தினாருன்னா இவருக்கு வந்து வெற்றி வந்து எளிதாக வந்து அமையும். அதையும் வந்து நம்ம வந்து கூட்டணி கட்சிகளை வரவழைச்சு அந்த கொண்டு போனா ரொம்ப வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். சக்தி, அதாவது நம்மளாம் அரசியல்வாதி, நம்ம அரசியலை பேசிட்டு இருக்கோம். அரசியல் பேசாதவங்க, அரசியல் வெறுக்காதவங்க இல்லை, அரசியல் விரும்பாதவங்க இல்லை, அரசியல் பிடிக்கும் ஆனால் அரசியல் பேச மாட்டாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, எனக்கு என்ன சார் 2 மாசம் 2.5 மாசம் அப்படிலாம் சட்டமன்றம் நடக்கும், 30 நாள் 40 நாள் சட்டமன்றம் நடக்கும், 2 நாளில் முடியுது. அப்ப என்ன நீங்க நல்லாட்சி நடத்துறீங்கன்னா நீங்க அசம்பிளி நடத்த வேண்டியதானே, நீங்க செய்த திட்டங்களை அசம்பிளியில் விவாதிக்க வேண்டியதானே. ஆனா நம்ம ஆட்சியில் இருக்கும்போது நம்ம என்ன தெரியுமா செய்யும், 2.5 மாசம் அசம்பிளி இருக்கும். வைங்க, செஞ்ச திட்டங்களை சொல்லுங்க. மந்திரிகளை ஒவ்வொரு மாணிக்க மந்திரிய ஒரு மாணிக்கு ஒரு 2 நாள் நடந்திருக்கு. திட்டங்களை ஆழ்த்து கூட இதை செஞ்சோம் அதை செஞ்சோம் இதை செஞ்சோம் அதை செய்யு சொல்லுவாங்க. முதலமைச்சரும் மாத்தி 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 அசம்பிளியே அல்லோலப்படும். நீங்க சொல்றீங்க திராவிட மாடல் ஆட்சி, இந்த ஒரு விடியல் ஆட்சி அப்படின்றீங்க. அப்புறம் என்ன நடத்துங்க 2 மாசத்துக்கு, ஏன் ஒரு 15 நாள் 20 நாள் 1 மாசம் நடத்துங்களேன். 2015 செம்பரமக்கம் ஏறி திறக்கும் போது பத்திரிகைகளாம் செய்த பணி என்ன, இப்ப சாத்தூர் டேம் நடந்து அதனால் ஏற்பட்ட பேரழிவுக்கு பத்திரிகை தர்மம், பத்திரிகை வந்து தன்னுடைய பணியை எவ்வாறு செய்திருக்கின்றன என்பதை உங்களுடைய பார்வைக்கே விடுக்கிறேன். நான் அதில் விமர்சனமே பண்ணல. ஒரு சில வந்து தன்னார்வ பத்திரிகையாளர் வந்து அதை போய் கடத்தி ஈடுபட்டு நம்மள ஈடுபட்டு இரவுபகலா கடந்து பிடிச்சது கொண்டு வந்தாங்க. சில பத்திரிகையாளர் வந்து ஆதரவு நிலை பத்திரிகையாளர் அது வந்து அதை வந்து போக்கஸே பண்ணல சார். அதை வந்து எழுத, அதாவது இந்த மாதிரி நேரங்கள்ல தான் பத்திரிகையை வந்து படம் போட்டு காட்டணும். அதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில மீடியா வந்து விவாதம் நடத்துறது வந்து ஒரு இதுக்கா செய்யக்கூடாது. பத்திரிக்கை தர்மம் இருக்கு, நீங்க ஒரு சொல்யூஷன் சொல்லணும் சார். எங்க நடந்து வேரியன்ட் வென்றோம் தீர்வு சொல்லணும்ல. பத்திரிக்கைங்கிறது நீங்க ஒரு எக்ஸ்பர்ட், ஜனநாயகத்தை நீங்க சொல்லலாம். தீர்வு நீங்க இப்படி பண்ணியிருந்திருக்கலாம், இப்படி பண்ணியிருந்தா தவிர்த்திருக்கலாம். இந்த மாதிரி நேரங்கள்ல வந்து பொதுமக்களுக்கு பத்திரிகையுடைய ரோல் வந்து அளப்பரியது. அது செய்யணும். அப்படின்னா தான் ஆளுங்கட்சியோ அல்லது அரசியல் கட்சிகளோ பத்திரிகையை பார்த்து பயப்படுவாங்க. அதை நீங்க எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் சொன்னேன், அந்த களத்திலேயே போய் அங்கேயே போய் விவாதம் பண்ண, மக்கள் அழைச்சி அங்கேயே விவாதம் பண்ணுங்க என்ன அப்படின்னு பலமுறை சொன்னேன். போடுங்க, அப்ப அதிகாரிகளும் ஆட்சியாளரும் பார்ப்பாங்க, ஓ எங்க இதெல்லாம் தப்பு இருக்கிற பத்திரிகையில எடுத்து சொல்லியிருக்காங்க. ஒரு பத்திரிகை வந்து ஒரு இடத்துல ஒரு பஸ் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அதை எடுத்து படம் போட்டு போடுறது வந்து பத்திரிகை வேலை கிடையாது. தேர்வு அதை எப்படி இனிமேல் தடுக்கிறது, பத்திரிகை சார்பில் அவங்க ஒரு எக்ஸ்பர்ட்டா இருந்து அவங்களுடைய ஒரு எக்ஸ்பர்ட் நாலேஜை ஷேர் பண்ணும்போது பட்டமேசை விவாதம்னு போடுறாங்க, ஒரு அரசியலை பற்றி பேசுறாங்க. அதே மாதிரி எதுவுமே பேசணும்ல. தண்ணீர் திறப்பு, அதனால ஏற்பட்ட பின்விளைகள், எங்கே எப்படி எவ்வாறு தீர்வு என்ன அப்படின்னு ஒரு தலைப்பை போட்டு அதை விவாதம் பண்ண வேண்டியதானே. அதே மாதிரி பொதுமக்கள் 2 பேர் நீங்க எப்படி இருக்கணும், இந்த மாதிரி வெள்ளம் வரும்போது நீங்க எப்படி பக்கத்து வீட்டுக்காரங்களை காப்பாற்றணும், உங்களுடைய கடமை என்ன, உங்களுடைய பொறுப்பு என்ன, உங்களுடைய ஈடுபாடு என்ன, இப்படி எல்லாம் சொல்லும் போது வைக்கும் போது ஒரு அவேர்னஸ் ஆகும். பல முறை சார், நானே பல முறை எழுதியிருக்கேன். நீர்நிலைகளை வந்து பாதுகாக்கிற வேலைகளை வந்து பொதுமக்கள் வந்து பண்ணுங்க, அங்க வந்து நெகிழி என்ன பிளாஸ்டிக் குப்பையெல்லாம் போடாதீங்க அப்படின்ட்டு பல முறை விவாதம் நடத்திருக்கோம். பல ஆண்டுகளாக மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் பாருங்க. அது மட்டும் இல்லை சார், மக்களுக்கே மிஸ்டேக் இருக்கு சார். பாருங்க, இப்போ 2 நாள் மழை வந்தா மெட்ராஸ்ல எந்த ட்ரைனேஜ் ஆகுது, எவ்வளவு கஷ்டப்படுது சார். எல்லா துணியும் அதை கொண்டு போய் போடுறது, அதுக்குன்னு ஒரு இடத்த போட்டு அதை எடுத்து போட்டதுனா எல்லாம் கொண்டு அதுல போய் அந்த வாய்க்கால்ல கொண்டு பப்ளிக் போட்டா அதிகாரிகளும் அந்த துப்புரவு பணியாளர்களும் எத்தனை வேலைத்தான் சார் செய்வாங்க, அவங்க எத்தனை இடத்துல தான் அள்ள முடியும். அதெல்லாம் மக்களை உணரணும் சார். அப்ப என்ன பண்ணணும், அங்க இருக்க அசோசியேஷன்ஸ், அந்த தெருவில் உள்ள 10 பேர் கூடி அங்கே ஒரு 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 டின்னு தாரை வாங்கி ஒரு இது வாங்கி என்ன ஆயிடும், ஒரு ஆளுக்கு 1000 ரூபாய் போட்டு அந்த அவங்க தெருவுக்கு மட்டும், அந்த தெருவில் வந்து 30-40 வீடு இருக்கா, 40 வீடும் ஷேர் பண்ணி அதை போட்டு ஒரு பொது வரும். ஒரு சினிமா பூஜா போன செலவு மாதிரி அதை எடுத்து அதை பண்ணிட்டா நல்லா இருக்கும்ல சார். 30 வருஷம் முடிச்சு சென்னையில அங்கங்க பாத்தீங்கன்னா நம் வீதி நம் சுற்றம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அவேர்னஸ் வந்து நிறைய பண்ணுவாங்க. நிறைய தன்னார்வ அமைப்புல வந்து செய்வாங்க. சுத்தமா வந்து இருக்கும்.
நிறைய தெருவு வீதிக்கெல்லாம் ஆமா. பாத்தீங்கன்னா அதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் பாருங்க அப்ப வந்து ரொம்ப வந்து குப்பை காடு அதை வந்து பாத்தீங்கன்னா மாடுகள் போய் சாப்பிடும். மாடுகள் புல்லுதான் சாப்பிடும் பேரு, குப்பைகளை சாப்பிடுது செடியில இருக்கிற மாடு. ஐயோ, அதை விட அதை விட கொடுக்கும் எல்லாம் பிளாஸ்டிக்கை போட்டு இது போட்டு இன்னும் பிளாஸ்டிக் நிறுத்தும். அதாவது என்னன்னா மாசத்துக்கு ஒரு தடவை கிராமங்களுக்கு கூட கிராம சபை நகர சபை நகர எல்லாமே அதாவது தெருவுக்கு தெரு ஒரு சின்ன ஒரு 2 தெருவுனாலும் ஒரு கிராம சபை கூட்டி அதை அந்த பைபர்கேட் பண்ணி ஒரு 1000 பேருக்கு ஒரு கிராம சபை அப்படிங்கிற மாதிரி பண்ணி அதை ஒரு மாசத்தோட கூடி நம்ம இந்த 1000 வீட்டுக்காரங்க அதனுடைய ரோடு, குடிநீர், சாக்கடை, நீர்நிலைகள், மின்சாரம், இந்த மாதிரி பிரச்சனைகளை எப்படி சரி செய்வது, இதை நம்மளால எப்படி செய்வது, அப்புறம் இது பிரச்சனை இருந்தால் எப்படி அதிகாரிகள் தொடர சொல்றது, அந்த அதிகாரிகள் தொடர்ந்து இதை எப்படி ஃபாலோ பண்றது, இந்த மாதிரிலாம் செய்யணும் சார். அந்த பப்ளிக்கு அந்த பொறுப்புணர்வு அதான் நான் பல தடவை பல விவாத பணிகள் நான் சொல்றது. பப்ளிக் பார்ட்டிசிபேஷன் நம்ம வந்து பொதுமக்கள், தட் இஸ் கால் இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ். பொதுமக்களையும் அரசியலில் கொண்டு வர வேண்டும். அந்த அரசியல்வாதிக்கு இருக்கிற எத்தனை பிரச்சனைகள், எத்தனை பொறுப்புகள், எத்தனை சங்கடங்கள் இருக்கு அப்படின்னு உள்ளதே நான் சொல்லுவோம். அரசியல்வாதிகள் நம்ம சொல்றோம். ஆனா ஒரு எம்எல்ஏ ஒரு பிரச்சனைனா அவன் 10 நாளைக்கு வீட்டுக்கு போறதில்லை, போக முடியாது. 10 நாளைக்கு அவன் குடும்பத்தை பார்க்க முடியாது. அவ்வளவு வேலை செஞ்சோம், கடைசியில் அவன் நாளைக்கு ஓட்டு போடுவாங்களான்னு கேரண்டி கிடையாது. அவனா அவ்வளவு பொறுப்பு. அதனால எல்லாருக்கும் இதில் பங்கெடுக்கிறது. நம்ம ஊரு என்ன நினைக்கணும் எல்லாரும், A to Z, நம்ம தெரு, நம்ம குடும்பம், அடுத்து நம்ம தெரு, அப்புறம் நம்ம ஊர் தொகுதி, அப்புறம் நம்ம மாவட்டம், அப்புறம் நம்ம மாநிலம், அப்புறம் நம்ம நாடு. இந்த கான்செப்ட்ல இருக்கும் சார். முதல்ல வட்டாரம், அதுக்கப்புறம் தான் மாவட்டம் அப்படிங்கிறீங்க. ரொம்ப பல்வேறு விஷயங்கள் வந்து ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. நிஜம்.